உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். இது வரைக்கும் இந்த வீட்ல இருந்த நகை துணிமணி எல்லாமே காதம்பரிக்கு மட்டும்தானே சொந்தம். ஆனா இன்னையில இருந்து இங்க இருக்க எல்லாமே காவேரிக்கு தான் சொந்தம். அதனால டக்கு டக்கு நகையை கழட்டி கொடுத்துட்டு ஒழுங்கு மரியாதையா இங்க இருந்து கிளம்புங்க. சின்ன வயசுல நான் படிச்ச பழமொழி ஒண்ணு எனக்கு இப்போ ஞாபகத்துக்கு வருது. உப்பு தின்ன வீட்டுக்கே துரோகம் பண்றதுங்கிற பழமொழி. அப்படியா? எனக்கும் ஒரு பழமொழி ஞாபகம் வருது காது. அப்பவும் நாம 2 பேரும் ஒன்னா ஸ்கூல்ல படிச்சிட்டு இருந்தோம். கோவமா இருக்கிற பூனை கம்பத்தை போய் சொரியுமா? பண்ணி இப்போ உன் வாயை தவிர உன்கிட்ட எதுவுமே கிடையாதே. உனக்கு எவ்வளவு பேசணும்னு ஆசையா இருக்கோ அவ்வளத்தையும் பேசிருக்காது. நீ எவ்வளவு சாபம் உன்னால விட முடியுமோ விட்டுக்கோ. ஆனா உண்மைய தெரிஞ்சுக்கோ. நான் எந்த குறிக்கோளோட இந்த வீட்டுக்குள்ள வந்தேனோ இன்னைக்கு அந்த குறிக்கோள் நிறைவேறிடுச்சு. இதுக்கப்புறமா இந்த அரண்மனைக்கே நான் தான் ராணி. ஆனா நீ வேலைக்காரி. அம்மாக்கு எதிரா எதுவும் பேசாதீங்க. நகையெல்லாம் கழட்டு. காதுல விழல, எல்லாத்தையும் கழட்டு. சரி. என் மேல கை வைக்கிற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. இன்னொரு பழமொழி கேக்குறியா? கீழே விழுந்தாலும் மீசையில மண்ணு ஒட்டல. கழட்டு. இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்க என்ன ஒரு வார்த்தை சொன்னீங்களே, இப்ப நீங்க தான் பார்க்க அப்படி இருக்கீங்க. எல்லாத்தையும் பொறுக்கிக்கோங்க. முதல் முறையா இவ்வளவு நகைங்க எனக்கு கிடைக்குது காது. கொஞ்சம் சும்மா இருக்கீங்களாமா? ஐயா என்ன இப்போ? டேடி கேட்டே, உனக்கு தனியா சொல்லணுமா?
இங்க பாருங்க, நீங்க பண்றது சரியில்லை. நீ கொஞ்சம் வாயை மூடிட்டு இருக்கியா? பெருசா பேச வந்துட்டான். வளையல கழட்டு. எல்லாத்தையும் கழட்டு. இப்ப வந்தியா என்னோட வழிக்கு? குட்டிச்சாத்தா, நீயும் உன் நகையெல்லாம் கொஞ்சம் கழட்டுறியா? இல்லரம்மா, முடியாது. இதெல்லாம் எனக்கு எங்க அப்பா வாங்கி கொடுத்தது. குஷி, பரவாயில்ல, இருக்கட்டும், விடுமா. உங்க அப்பா உனக்கு கொடுத்திருக்கலாம், ஆனா வாங்கினது என்னோட பணத்துல. அப்படின்னா அது எல்லாமே எனக்கு தானே சொந்தம். தாமினி, நீ பண்றது ரொம்ப பெரிய தப்பு. ரொம்ப வருத்தப்படுவ. போதும், நிறுத்து தாமினி. அவ சின்ன குழந்தை, அவளையாவது நீ விட்டு வைக்கலாம்ல. உங்களை நான் அம்மான்னு கூப்பிடட்டுமா, இல்ல என்னன்னு கூப்பிடட்டும்? இல்ல காதம்பரின்னு கூப்பிடவா? இல்ல நான் நிராதரவா, எல்லாத்தையும் இழந்து நிக்கிற ஒரு பொம்பளைன்னு கூப்பிடவா? அவ மூஞ்சி எதுக்காக அப்படி பாத்துட்டு இருக்க? கழட்டி கொடு. பரவாயில்லம்மா குஷி, இதெல்லாம் வெறும் தங்க நகை தானே. உன்கிட்ட தான் உன்னோட குடும்பம் இருக்கே, அது இதை விட ரொம்ப விலை மதிப்பற்றது. இத கழட்டி கொடுத்துரு. ரொம்ப சமத்துல நீ. நான் பண்ணணும்னா நிறைய விஷயங்கள் பண்ண முடியும். நான் நினைச்சேனா நீங்க போட்டிருக்க துணியை கூட கழட்ட சொல்வேன். கழட்ட சொல்லவா? தாமினி, தாமினி, தாமினி அக்கா, கொஞ்சம் நாக்கு அடக்கி பேச கத்துக்கோங்க. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.